அனைவருக்கும் வணக்கம். ராமநாதன் அவர்களுடைய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு மருத்துவமனை சம்பந்தமான பிரச்சனை. இந்த பிரச்சனையை பலர் ஒன்று கூடி தீர்க்குமாறு அந்த பகுதியில் உள்ள மக்களால் கூறப்பட்ட ஒரு விவரத்தை விரிவாக நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால், இந்த காணொலிக்கு இது போன்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால், காணொலிக்கு புதியவராக இருந்தால் அல்லது நமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை மேற்கோள் காட்டி இங்கு எழுதப்பட்ட ஒரு விரிவான விளக்கங்களை உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். அஷலாமு அலைக்கும் நடுத்தீவு வைத்தியசாலையில் நடந்த பிரச்சனை கிண்ணியா வைத்தியசாலையில் நடக்கும் முன் தீர்வினை எடுங்கள். ஏனென்று சொன்னால் கிண்ணியா வைத்தியசாலையிலும் பிரச்சனை அதிகரித்து கொண்டு செல்கின்றது. அதாவது நடுத்தீவு வைத்தியசாலை தான் பிரச்சனை நடந்திருக்குது. எனவே இந்த பிரச்சனை கிண்ணியா வைத்தியசாலையிலும் நடைபெறலாம். எனவே அதற்கு முன்னர் கிண்ணியா வைத்தியசாலை பிரச்சனையில் தலையிட்டு அங்கு நடைபெறுகின்ற பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து வையுங்கள் என்று சொல்லி ஏஆர்எஃப் கிண்ணியா என்கின்ற ஒரு தளத்திலிருந்து அர்ச்சுனா ராமநாதனை மேற்கோள் காட்டி போடப்பட்டுள்ள ஒரு விளக்கத்தை நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம். கிண்ணியாவில் நல்லது கெட்டது என்று சொன்னால் முன்வந்து நிற்கும் எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர்களே, உலாமா சபையின் தலைவர்கள் அவர்களே, டிஎஸ் கேனி அவர்களே, யூசி செக்ரட்டரி அவர்களே, கிண்ணியாய் போலீஸ் ஓஐசி அவர்களே, வைத்தியசாலையின் எம்எஸ் அவர்களே, எம்ஓஹெச் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, இந்த பிரச்சனையை யாரிடம் சொல்வது என்று புரியவில்லை. ஆகையால் உங்களிடம் முன்வைக்கின்றேன். தயவுசெய்து நீங்கள் அனைவரும் சேர்ந்து மக்களுக்கான நல்லதொரு தீர்வினை எடுத்து தருவீர்கள் என நம்புகின்றேன். பிரச்சனை ஒன்று, எனது மகளுக்கு சுகமில்லை என்று ஹேண்டி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்களில் அனைத்து ஷொக்காப்பும் எடுத்துவிட்டு வயிற்றுக்குள் பிரச்சனை இருக்குது. கிண்ணியாய் ஹாஸ்பிட்டல்களில் அவசரமாக வாட் பண்ண சொல்லியிருந்தார்கள். வாட் பண்ணுவதற்கு நானும் எனது மனைவியும் மகளை கூட்டிக் கொண்டு வாட் பண்ண ஓபிடி டோர் வழியாக சென்றபோது செக்யூரிட்டி கார்டு சத்தமாக மிரட்டி வெளியே போ என்று துரத்தினார். கஷிம் டாக்டரும் இருந்தார், 2-3 நர்ஸ்மாரும் இருந்தார்கள். அதில் ஒரு மாற்று மத நர்ஸ் ஒருவர் சொல்கிறார், நோயாளியோடு அப்படி பாய வேண்டாம் என்று சிங்களத்தில் சொன்னார். அன்று நானும் கோபமடைந்து இருந்தால் பிரச்சனை வந்திருக்கும். நடுத்தீவில் மாதிரி வெளியே நிற்கும் செக்யூரிட்டி கார்டுக்கு யார் அந்த அதிகாரத்தை வழங்கியது? பிரச்சனை 2. எனது நண்பர் கொழும்பு மகரகம வைத்தியசாலையில் ட்ரீட்மெண்ட் செய்துள்ளார்கள். அங்கு ஊசி ஒன்று வழங்கி கிண்ணியாய் ஹாஸ்பிட்டல்களில் கொடுத்து அடிக்குமாறு சொல்லி டாக்டர் கிண்ணியா ஹாஸ்பிட்டலுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தார். அதை கொண்டு சென்ற நோயாளியோடு கண்ணியமில்லாமல் ஒரு லேடி டாக்டர், எங்களால் அடிக்க முடியாது, நீங்கள் வேறு எங்காவது போயிட்டு அடியுங்கள் என்று மிகவும் கடுமையாக நடந்திருக்கார். ஹாஸ்பிட்டல் ஒன்றும் அவருடையதல்ல, பொதுமக்களுக்குரியது. இவருக்கு யார் அந்த அதிகாரத்தை வழங்கியது? பிரச்சனை 3. இன்னும் ஒரு நண்பரின் மனைவிக்கு சரியான இருமல், தடிமல், சக்தி, காய்ச்சல் என்று கிண்ணியாய் வைத்தியசாலைக்கு இரவு 10:30 PM மணிக்கு வாட் பண்ண சென்ற போது டாக்டர் சரியான தூக்கம் எழும்பி வந்து நாய் மாதிரி நோயாளியோடு பாய்ந்திருக்கிறார். நைட் வேலைக்கு வந்து 10 மணியோட தூக்கம். அவர்களின் வேலைக்கு மக்களின் வரிப்பணத்தில் அரசாங்கம் சம்பளம் வழங்குகிறது. வைத்தியசாலை ஒன்றும் அவரின் பாப்பாவின் சொத்து அல்ல. 23/2/2025 10:30 PM-க்கு வாட் பண்ணி 24/2/2025 11 AM டிக்கெட் வெட்டி இருக்கிறார்கள். நோயாளிக்கு கொஞ்சம் கூட குணமாகவில்லை. மறுநாள் பிரைவேட்டுக்கு சென்று ஷாபன் டாக்டரிடம் இருந்து மருந்து எடுத்து சரிவராமல் தற்போது 27/2/2025 11 PM திருவோணமலை வைத்தியசாலையில் நிமோனியா நோயால் பாதிக்கப்பட்டு சீரியஸ் கண்டிஷனில் ICUவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். தற்போது 10ஆம் வார்டு பெட் நம்பர் 3 உள்ளார்.
ஒரு நாள் வாட் மறுநாள் வீட்டு. பிரச்சனை 4. இது போன்று இன்னும் ஒரு சகோதரியை கிண்ணியா வைத்தியசாலையில் காய்ச்சல் சக்தி என்று வாட் பண்ணி மறுநாள் டிக்கெட் வெட்டி இருக்கிறார்கள். அவருக்கு நோய் அதிகரித்து தற்போது திருவண்ணாமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு 10ஆம் வார்டு பெட் நம்பர் 7இல் சிகிச்சை பெற்று வருகின்றார். ஒரு நாள் வாட் மறுநாள் வீட்டு. என்ன நடக்கிறது எமது கிண்ணியாய் வைத்தியசாலையில்? இதனால் தான் கிண்ணியாய் வைத்தியசாலைக்கு வராமல் திருவண்ணாமலை வைத்தியசாலைக்கு அதிகமான மக்கள் செல்கின்றார்கள். இதனை நினைக்கும் போது கவலை அளிக்கின்றது. இது அனைத்தும் என்னிடம் ஆதாரம் உள்ளது மற்றும் இது எனக்கு தெரிந்த பிரச்சனை மாத்திரம். தெரியாமல் இன்னும் எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம். நீங்கள் அனைவரும் இணைந்து கிண்ணியாய் மக்களுக்கு ஒரு தீர்வினை பெற்று தருவீர்கள் என்று நம்புகிறோம். ப்ளீஸ் ஷேர். எனவே இந்த கருத்துக்கள் அனைத்தும் ஏஆர்எஃப் கிண்ணியா என்கின்ற அந்த ஃபேஸ்புக் தளத்திலிருந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடப்பட்டு இந்த பிரச்சனையை அனைவரும் சேர்ந்து தீருங்கள் என்று சொல்லி ஒருவர் அனுப்பியிருக்கின்றார். எனவே இந்த பிரச்சனைகள் அனைவரும் சேர்ந்து தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும்.